மாகதியாய மனோகரலாயன மாகதியாய மனோகரலாயன மங்கா புதுமை சிந்தும் எங்கள் கோலக்கோடியின் சிங்காசன முகப்புள் இங்கே வந்துகந்தோரே சித்திரப்பணியுடன் விசித்திரம் அகண்டு விரிந்து இத்தரத்தரம் கலிக்கும் அந்த கொத்துரத்தினத்து முத்து வைத்தழுத்திய பணிதி சித்திரப்பலகையின் மெத்தையின் மேல் இட்ட கம்பளத்ததின் மேலே இருந்து களையாரிடுங்களையா தலைவருரை களையாரிடுங்களையா. கெதி கெதி என்பது நம்முடைய பிற்கால விளைவு. நாம் நற்கதிக்கு ஆளாக வேண்டும். இப்ப நாம எல்லாரும் மனிதர்கள். என்ன மனுஷன், என்ன மனுன்னா என்ன அப்படின்ட்டு உலகத்திற்கு தெரியவே தெரியாது. உலகத்துல எல்லாரும் மனுதான், எல்லாம் மனுஷன் தான். என்னையா மனுஷன், என்ன மனுஷன் நீ அப்படின்றா போல உலகையெல்லாம் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாக்கா, பணம் சம்பாதிக்கிறது, உலகத்துல மற்றவர்கள் எல்லாம் புகழ்றதை சம்பாதிக்கிறது, இந்த மதிப்பு. இப்படி மதிப்பு, செல்வம், நிதியம் இப்படி சம்பாதிச்சுக்கிட்டே தர்றாங்க. தனக்கு என்ன நிகழப்போகுது, நாம் பின்னால என்னவாக ஆகப் போகிறோம் அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் தெரியவே தெரியாது. எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு தான் யார் அப்படின்றதெல்லாம் தெரியுதா, தாயினுடைய மடியிலிருந்து விளையாண்டுக்கிட்டு தெரியுது. அதை போல நாம் இந்த உலகத்துல என்னென்னமோ விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய குறி என்ன? மனு எதற்காக படைக்கப்பட்டார்? இறைவன் இந்த மனிதனை எதற்காக படைத்தார்கள் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைக்காக படைக்கப்பட்டார். அதுல இந்த மனிதன் என்று சொல்லப்படுகின்ற இவன் மட்டும் எதற்காக இந்த பூமிக்கு படைக்கப்பட்டான் என்றால், ஈசனோடையே கோடி காலத்துக்கும் இருந்து அந்த இறை இன்பம், அந்த மகிழ்ச்சி, பேரின்பம் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்து இன்பங்களுக்கெல்லாம் சிற்றின்பம்னு சொல்றோம். அப்ப பேரின்பம் சொல்லுகிறது எது என்றால், இறைவனோடையே இருந்து எக்கோடி காலத்திற்கும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க என்று இறைவனால் படைக்கப்பெற்ற ஒரு மனிதன் இது இன்னதென்று அறியாததுனால தன்னுடைய நினைவு போல மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில கடு நரகுக்கு ஆளாகி துன்பத்தை அனுபவிக்க போகிறார். ஆனா இறைவன் இதற்காக இவனை படைக்கவில்லை. இறைவனுடைய குறி என்ன என்றால், இவன் ஈசனோடையே இக்கோடி காலத்துக்கும் இருந்து அந்த பேரின்பலாக அனுபவிக்கத்தான் வந்தான். இப்போ இந்த மெய்வழிச்சாலையினுடைய வல்லவத்தை பத்தி முதல்ல இந்த உலகத்துல எப்படி யாருக்கும் தெரியாம இருக்கோ, அது போலதான் நானும் என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் என்று சொல்லுகிற அந்த ஊர், பழைய காலத்துல விருதுபட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விருது அப்படின்னாக்கா தெய்வம் சொல்லுவாங்க, விருதுனாக்கா பட்டம் கட்டி கொடி கட்டி ஆடுறது. அப்படி இருந்த ஊர் அந்த விருது நகர்ந்துருச்சான். அதனால விருது நகருன்னு இருந்தேன், விலகு விலகு தள்ளு அப்படின்னா போல விருது நகர்ந்து போச்சு. அந்த ஊர்ல நான் முத்தையா நாடர் என்கிறவர் என்னை தகப்பனார். தாயார் நாகம்மா. நாகம்மா அப்படிங்கிறதுனாக்கா நகாப்பழம் அப்படி நினப்பு இருக்கும். நாகம்னு ஒண்ணு பேர் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அது நாவுக்கு வல்லமை தருகின்ற ஒரு பெயர். இந்த உலகத்துல திருநாவுக்கரசர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அப்படி போல நாவுக்கு மேலதாக இந்த உலகம் இல்லை. தெய்வ வாக்கியத்துல சொல்றாங்க, மனிதன் ஏதோ பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு சொல்லுதான் இவனை வாழ வைக்கும். அந்த சொல்லே தான் சரியா சொல்ல பழகலைன்னா அதுதான் இவனுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கும். ஆகையினால நாவுதான் மனிதனுக்கு தரப்பெற்ற பெரிய நிதியம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. இதுக்காகத்தான் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது, மற்றவர்களோட பழகிறது, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நாம் இன்னதென இன்னதுக்கு இன்னதென என்று விளங்கி தெரிகிறதுக்கு தான் மனிதனுக்கு இந்த நாவு தரப்பெற்றது.
தெரியாதது என்னன்னு போய் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுக்கிறது, தெரிந்ததை நாம் தொடர்ந்து அந்த வாழ்க்கை வாழ பழகுகிறது. இதுதான் மனிதனுக்கு தரப்பெற்ற இந்த வாழ்க்கையும் இவனுக்கு தரப்பெற்ற பெரிய கருவிக்குலமாகி இந்த நாவை தந்தார். இப்படி இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கே இருக்கும் அந்த நித்திய பொருள், அந்த இறைவன், இறைவஸ்து, கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே, அது எது அப்படின்னு போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. இப்படித்தான் சுத்தி வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல முதலாக நாங்கள்லாம் வியாபாரிகள். அதனால எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊர்ல எங்கடா கோயில் இருக்குன்னு அந்த கோயில்ல போய் முதல்ல சாமியை கும்பிடுறது. அப்பெல்லாம் என்ன எண்ணம் இருந்தது? நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏராளமா. ஆமா, யாரும் பார்க்கறது பரவாயில்லையே, நல்ல கடிகாரம் சம்பாதிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாத்தான் உலகத்துக்கு பெருமையா தெரியுது. இப்படித்தான் நானும் ஒவ்வொரு ஊர்லையும், அதாவது வியாபாரத்துக்காக, எங்களுடைய வியாபாரம் என்ன வியாபாரம்னா மளிகை கடைக்கு சப்ளை பண்றது. பெரிய பெரிய ஹோல்சேல் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் உப்பு, புளி, மிளகா, மஞ்சள், இப்படி ஆண்டவன்ட 64 சாமான் எல்லாம் இருக்கும். முந்தி சரக்கு போட்டிருப்போம், அதுக்கு பணத்தை வாங்கிக்கிறது, இனிமேல் அடுத்து என்னென்ன சாமான் வேணும் அது கொடுக்கறது. இந்த மாதிரி வியாபாரம் இப்படி போய் வந்து இருக்கிற காலத்துல முக்கியமா இந்த தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர், இந்த ஊர் தான் எங்களுக்கு முக்கியம். சிதம்பரம் தான் கடைசியா முடிச்சுட்டு சிதம்பரத்திலிருந்து திரும்பி பழையபடி மதுரை வழியாக வந்து விருதுநகருக்கு வந்துடுவேன். இப்படி என்னுடைய தேடுதலான அந்த காலத்துல ஒரு நாள் ரயில்ல உட்கார்ந்து பிரயாணம். நான் எப்பவும் போனா இப்படி ஏதாவது புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு பொழுது போகணும் இல்லை, ரயில் பொழுது போகிறதுக்கு விருதுநகர்ந்து புறப்பட்டு மதுரை வழியாக திண்டுக்கல் வழியாக போய் சிதம்பரத்தில் போய் சேரணும். அந்த ட்ரெயின் மெயின் லைன் போகும் வண்டி. அதுல நான் உட்காந்து இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தேன். எதிர்பக்கத்துல அதே போல ஒருத்தர், அவர் யாருன்னு பார்த்தாக்கா போலீஸ், ரிசர்வ் போலீஸ். பொதுவா ரிசர்வ் போலீஸ்னாலே பயம். ரெட்டக்கன் டபுள் பேரர், ரெட்டக்குழா துப்பாக்கி வச்சிருக்கிற ஆளு, அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் கடலூர்ல இருந்து யாரோ ஒரு கைதிய மதுரையில் உள்ள ஜெயில ஒப்படைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அவர் ஒப்படைச்சிட்டு மதுரை பிறப்பாடு கடலூருக்கு போகணும். நான் சிதம்பரம் போகணும். அவர் சிதம்பரம் போய் அப்புறம் கடலூர் போகணும். இப்படி போயிருக்கிற போது அவர் ஏதோ ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கார், நானும் இப்படி புத்தகம் படிச்சிருக்கேன். 2 பேரும் படிக்கிறது பார்க்கறது. போலீஸ்காரன் பயமா இருக்கா, இப்படித்தான் பாருங்க. ஏதாவது நம்மளுக்கு கேட்பாரோன்னு நினைச்சாபடி, தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு நான் படக்குன்னு இந்த புத்தகத்தை கையில் கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாரு, அவர் கைக்கு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டார். 2 பேரும் புத்தகத்தை மாத்திக்கிட்டார். அவர் கொடுத்த புத்தகம் இந்த ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம். நான் என்னமோ கதை புத்தகம் பொழுது போல படிச்சுட்டு போறது, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரை வச்சுட்டு, தம்பி உங்களை பார்த்தாக்கா நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய கோயில்கள்ல நிறைய வேண்டுதல் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா, சொல்றாரு நம்மளை பத்தி அப்படின்னு. ஆமாங்க, அவர் தான் முதல் இந்த தெய்வச்சாரியை பத்தி எனக்கு தெரிவிக்கிறார். இவ்வளவுக்கும் தெய்வம் மதுரையில தான் இருந்திருக்காங்க. பழஞ்சாலை மதுரையில இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல தான். அங்க இருந்தும் கூட விருதுநகர் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கூட பணத்தை தவிர வேற ஒன்றும் நினைவே இல்லை. அப்படித்தான் நானும் இருந்தேன். ஆனால் என்னவோ விதிவசம் சொல்றாங்கல்ல, தெய்வத்தினுடைய கிருபா கடாட்சமோ என்னவோ எனக்கு இருந்ததுனால அந்த தேடுதலோடு இருக்கிற நேரத்துல முதல் அவர் தான் எனக்கு அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு எல்லை இருக்கு தம்பி, நீங்க அங்க போனீங்களான்னா உங்களுக்கு இந்த மெய்யை பத்தி எல்லா விவரம் தெரியும். அவர் வார்த்தை அழுத்தி சொன்னாரு, நிஜமா அங்க தெய்வம் இருக்குன்னாரு. அந்த வார்த்தை நிஜமான்னு சொல்லத்துல அந்த வார்த்தையை அழுத்தி நிஜமா ஜம் ஜம் நிஜமாங்கிற. என்னடா நிஜம்? அப்ப நாம கும்பிடுற சாமியெல்லாம் பொய்யா? அப்ப அந்த சாமி தான் நிஜமான சாமியா? அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வரார். ஏதோ சொல்றார், எனக்கு வேற எந்த நினைவும் இல்லை. நிஜமாங்கிற அந்த வார்த்தை வந்து காதல விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வியாபாரியானதுனால கடைகள்ல நிறைய பணம் வசூலாகும், அதெல்லாம் இடுப்புல கட்டிக்கிட்டு போறோமே, அப்ப இந்த வால்பையில வச்சு உள்ள அடிவைத்தோட கட்டிக்கிறது,
அதுதான் பத்திரமா இருக்குன்னு சொல்லி இப்படி கேட்டுக்கிட்டு போறோமே. அது காட்டுக்குள்ளேன்னு சொல்றாங்களே, அங்க எப்படி இருக்கும்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அங்க நீங்க ஏதாவது ஒரு ரூபா ஒரு சாமான் போட்டீங்களான்னாலும் அது பத்திரமா அங்கேயே இருக்கும். அங்க தெய்வம் இருக்கிற இடம்னால நீங்க பயப்பட வேண்டியதில்லை இப்படிலாம் சொல்றாரு. நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு எல்லா ஊர்களையும் புதுக்கோட்டை வந்து சேர்ந்துட்டேன். தஞ்சாவூர் வழியா புதுக்கோட்டை வந்து இறந்தாச்சு. புதுக்கோட்டையிலிருந்து மதுரைக்கு போய் விருதுநகர் போகணும். அதுக்குள்ளாக அவர் சொன்னபடி பார்த்தாக்கா புதுக்கோட்டையிலிருந்து அன்னவாசல் வந்து மேல்விச்சாலைக்கு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி அப்படித்தான் போகலாமா அப்படின்னா ரெண்டு நினைப்பா இருக்கு. மடியில பணத்தை வச்சுக்கிட்டு ஏன் காட்டுக்குள்ள போவாங்க? போய் பணத்தை எல்லாரும் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தெய்வீக இல்லைன்னு சொல்றது நாம வரலாம், கூட வர்றவங்களையும் கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பு. அவர் சொன்னாரு இப்படித்தான் அப்புறம்னு சொன்னாக்கா அப்புறமா போயிடும். இந்த ஒண்ணு மட்டும் நீங்க போற போதே ஆமா முதல்ல காதுல கேட்டோமா இல்லையா, எப்போ ஒரு நல்ல ஒரு செய்தியை ஒரு பெரியவர்களை பத்தி கேட்டோமோ உடனே என்ன செய்யணும், அது போய் என்னது பார்த்துட்டு அப்புறம் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டு நினைப்பாரு, பணத்தை கொண்டு போய் விருதுநகர்ல கொடுத்துட்டு அப்புறம் வருவோம்னு. இல்ல அவர் சொன்ன வார்த்தை அப்புறம்னா அப்புறம்னு போயிடும், தாண்டி போயிடும், கட்டாம போயிடும், இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னது. இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோமா அப்படின்னு நான் ஒரு யோசனை பண்ணேன். இதுக்கு ஒரு முடிவு யார்கிட்ட போய் கேட்கறது, யாராவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி முதல்ல அன்னவாசல் பஸ் வந்தா ஏறிடுவோம், மதுரை பஸ் வந்தா மதுரைக்கு போயிடுவோம். எப்படி இது ஒரு முடிவில் அன்னைக்கு நல்ல வேலை மதுரை பஸ் வந்துருந்தா நான் அப்படியே போயிருப்பேன். நல்ல வேலையா அன்னவாசல் வந்து நிற்கும். நான் நிற்கிறேன். சரி அப்ப நிஜமான தெய்வம் நிஜம்னு சொன்னது வார்த்தைக்கு தக்கபடி நிஜமா தெய்வமே தான் கூட அந்த காரை நிறுத்திட்டாங்க. அப்ப நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அன்னவாசல்ல வந்து இறங்கி பஸ் போயிடுச்சு. அங்க ஒரு கடை, அங்க போய் யா மெய்வழ்ச்சி ஆலைன்னு ஒண்ணு இருக்காமே, எங்க அப்படியா எந்த பாதையில இருக்கும் அவன் அப்படியே மேலும் கீழே பார்த்தேன். ஏயா உன்னை பார்த்த நல்ல வயசு பையனா, 32 வயசு, அப்ப நல்ல வயசு பையனா இருக்கு. பையா வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போய் சேருங்கய்யா. அவன் துலுக்க இந்த பக்கத்துல அந்த காலத்துல துலுக்கணர்களுக்கெல்லாம் இங்க ஒரு எல்லையில இப்படி தெய்வம் வந்து நடத்துறது பிடிக்காத காரியம். ஆகையினால அவன் என்ன பண்றான், என்னை எப்படியாவது திருப்பி அனுப்ப பாக்குறானே தவிர எனக்கு வழி சொல்லிக்கிட்டு அனுப்புறதா தெரியல. என்னடா அப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு சரி சரி போய அப்படி அப்படின்னு சும்மா நாள் இப்படி கையை காட்டினேன். அது ஒரு ஒத்தடி பாதையா இந்த காட்டுக்குள்ள வந்து சாலைக்குள்ள வர்றதுக்கு ஒரு குறுக்கோழி பாதை. அவன் ஏன் அங்க கையை காட்டணும்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பாறை வழியா சர 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 சரன்னு நடந்து வந்து மெய்வழி சாலைக்குள்ள வந்துட்டேன். அப்பெல்லாம் இப்படி கிடையாது. சாலைக்குள்ள நுழையணும்னு சொன்னாக்கா முன்னால அனிபான்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம சச்சாவோட மகன் மூத்தவர். அவர் ஒரு கடை வச்சிருப்பார், ஒரே ஒரு கடை தான் இருக்கு. சாலைக்கு வெளியே தான் கடை இருக்கு. வெளியே வெளிச்சாலை முன்னால நுழையிற பாதைக்கு வெளியே யா அந்த வார்த்தைக்காரங்க திட்டேன்னு கேட்பாரு, யாரு அப்படின்னு. அதற்குனா பயமாத்தான் இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு புதிய எல்லைக்கு நாம வர்றோம். ஒரு இந்த மாதிரி ராமலிங்கம்னு சொல்லி கடலூர்ல ரிசர்வ் போலீஸ் அவர் தான் இந்த மாதிரி நிஜமா தெய்வம் இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக வந்து அப்படியா சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு பையன், ஒரு சின்ன பையன் இருந்தான். டேய் இங்க வாடான்னு சொல்லி, மாமா வா தெய்வத்தை பார்க்க வந்திருக்காங்க, நீ கூட்டி கொண்டு போய் அங்க தறி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்ப தவச்சியிலானந்தர் அப்படின்னு சொல்லி. அவருக்கு இங்க நாமங்கள்லாம் தெய்வம் ஒவ்வொரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு தவச்சியிலானந்தர்னு ஒரு பட்டம், காவேரி அனந்தர்னு ஒரு பேர். காவேரி அனந்தர் அவர் தறி இடி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த வேஷ்டி காஷாயம் இதெல்லாம் நெசவு அங்க கூட்டி கொண்டு போய் விடுங்க. அந்த பையன் சின்ன பையன் பாம்பு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அங்க கொண்டாந்து விட்டார். அது மதிச்செல்வானந்தர் இருக்காரு இல்லையா, நம்ம மதிச்செல்வானந்தருடைய மாமனார் மதிச்செல், அவர் தான் தவச்சியிலானந்தர். அங்க கொண்டாந்து விட்டோன்னு யாரு அப்படின்னாரு, நான் விருதுநகர் வியாபாரிங்க, தெய்வத்தை பார்க்கறதுக்காக. அப்படியா, யார்? இந்த மாதிரி கடலூர் போலீஸ் ஏட்டையா ராமலிங்கம் சொன்னாரு, அதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு கை காலெல்லாம் கழுவி சொன்னாரு. ஏதாவது துண்டு கிண்டு வச்சிருக்கியா, எல்லாம் வெறுந்தலை தானே, அங்க இப்ப தலையில கட்டுறது பழக்கம் கிடையாது. எம்ஜிஆர் உடம்புக்கு சிரசு பிரதானம்னு சொன்னாக்கா
கழுத்துக்கு கீழே எல்லாம் போட்டுக்குவோம், காலில் பூட்ஸ் எல்லாம் நல்ல விலைகிறதெல்லாம் கட்டிக்குவோம், தலை மட்டும் வெறுந்தலையா தான் இருக்கும். இப்படித்தான் ஏதாவது துண்டு துண்டு தான் எடுத்து கட்டிக்க, துண்டும் இல்லை துணியும் இல்லை, என்ன ஏது சேர்த்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கையில என்னையா உணர்ந்துருக்கேன். தெய்வம் ஒரு ஆலயம் ஒரு போகணும்னா பழம் புஷ்பம் வாங்கி போறது பழக்கம் இல்லை, அதெல்லாம் கூட எனக்கு நினைவில்லை. நான் பாட்டு வீட்டுல பிள்ளைகளுக்காக சாத்துக்கட்டி பழம் வாங்கிட்டு போறேன். ஒரு 6 பழம் இருக்கு, சரி ஒரு தாம்பாளம் தட்டுல அந்த பழத்தை வச்சு இதை கையில வச்சுக்க, தெய்வத்தை பார்க்க போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போனேன். தெய்வம் முன்னால அந்த முகப்புல அந்த கெடியாரம் இருக்கு இல்லையா, அது கீழே ஆசனம், தெய்வம் அமர்ந்திருக்கிறாங்க. நான் அங்கிருந்து பார்க்கிற போதே தோற்றம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு காந்த சக்தி இழுக்கும் இல்லை, அதை போல இன்னமும் ஒரு தெய்வீக சக்தி, ஒரு ஊர்த்துவ வாடைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை போல அப்படித்தான் ஒரு தேவ வாசனை, ஒரு நல்ல மனம் வீச நான் கை கால் கட்டு ரொம்ப ஓவியமா கை தாம்பாளத்தை எடுத்துட்டு போனேன். முன்னால வச்சு எங்கேயும் எனக்கு பழக்கம் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி எந்திரிச்சுங்க. யாருன்னு கேட்டாரு. நான் விருதுநகர் வியாபாரி, ஈரி அப்படின்னாரு. ஈருன்னு சொல்லுவாங்க. ஈரின்னு உட்கார்ந்த உடனே என்ன செய்வீங்க, இந்த மாதிரி நான் ஒரு தெய்வ நாட்டம் உள்ள வந்தேன், ஆசையா தேடி எங்கெங்கயோ ஆலயங்கள்லாம் சுற்றி பார்த்து வந்தேன், அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, இது என்னன்னு மெய்வழிச்சாலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு. தெய்வம் ஆரம்பத்துல அப்படியா, இதுக்குள்ள புதுசா ஆள் வந்தாக்கா சாலையில் இருக்க ஆளுங்களும் திரு எல்லாம் வந்துருவாங்க, தெய்வ வாக்கியம் பிறக்கும் இல்லையா. அதுக்காக இந்த உலகத்திற்கு தெய்வீக எண்ணம் கொண்டு வந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த செயலை இப்படித்தான் உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். மக்கள் அதை பின்தொடர்றதுக்கு இல்லாதபடி போலி குருக்கள் மாதிரி உள்ள புகுந்து தாறுமாறாக கெடுத்துக் கொண்டாங்க. நிஜமான தெய்வம், தெய்வம் அந்த வார்த்தையை சொல்றாரு, நிஜமான தெய்வம் என்று சொல்லுகிறது வெளியே இல்லை. தெய்வம் என்று சொல்றது அந்த வார்த்தை சொல்லுக்கு என்ன பொருள்னா கவ்வி பிடித்திருக்கு. இப்போ அவருடைய கவ்வி பிடித்திருக்கிறதுனால நாம நடந்து இந்த உலகத்துல உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடி விட்டால் நாம இல்லை. அப்போ அந்த தெய்வம்ன்ற சொல்லு நம்மை கவ்வி பிடித்திருக்கிறது. நம்ம கவ்வி பிடித்திருக்கின்ற அந்த தெய்வத்தை என்ன வஸ்து, அது என்ன பொருள் என்கிறத நாம் தெரிந்து கொள்கிறது தான் தெய்வீகத்தை அறிந்து கொள்றது அப்படின்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. இதை அறிவிக்கிறதற்கு தான் ஆதி காலத்திலிருந்து ஒவ்வொருவராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு எல்லாரும் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடத்தி பார்த்து போட்டு கடைசியில இறுதியாக வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வந்தவர்கள் என்ன சொன்னாங்க, கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை, கடையை கட்டுகிறோம். அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்பால நான் இப்ப இந்த பாதையில அதை விருப்பம் உள்ள மக்களை கூட்டி சேர்த்து நாம் இந்த வழிபாதையில் நடத்துவோம் என்று நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்போ தவத்துக்கு நேராச்சு, அதனால நான் போயிட்டு வரேன். அப்பப்போ போற போதெல்லாம் வியாபாரி தானே, இந்த பக்கம் வர்ற போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, இங்கேயும் வந்துட்டு போ அப்படின்னு ஒத்துக்குவேன். சரி அப்படியே வாரு அப்படின்னு விட்டு தெய்வம் தவத்துக்கு போயிட்டாங்க, மேடைக்கு அங்க போயிட்டாங்க. எனக்கு அது என்னதுன்னு சொல்ல வெளிய வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு ஆகா, இன்னைக்கு எங்கெங்கேயோ இப்படி வீணா அலைஞ்சி இவ்வளவு நாளை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற கவலையில மெதுவா நடந்து நட்சத்திர அந்த போஸ்ட் ஆஃபீஸ் புக்கில் இப்பயும் அந்த பெரிய மரம் அங்க இருக்கும், அந்த வேப்ப மரத்து அடியில நின்றுட்டு எனக்கு அழுகையா வருது. விசும்பி ஒரு மாதிரி கவலையோட நின்றுட்டு இருந்தேன். அவர் உள்ள போஸ்ட் மாஸ்டர், அவரு யார் அப்படின்னு கேட்டாரு. நான் வா உள்ள அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி நான் இவ்வளவு காலத்தை தொலைச்சிட்டேன், நெய்வெளியில நான் சேரணுமே அப்படின்னு. ஏன் நல்லா சேர்ந்துக்கலாம், மீன் பழகலாம், இருக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நல்லதா போச்சு. கல்யாணம் ஆகாதவங்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம், கல்யாணம் பண்ணவர்களை தான் இங்கே சேர்க்கறது. இப்போ பரவாயில்லையே, ஏன்னா சாமியா இருந்தாக்கா முன்னாடி பிள்ளை இருக்கக்கூடாது இல்லை, அது மாதிரி எனக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப தங்கமா போச்சு. பிள்ளைகளோட நல்லா மனைவி மக்களோட இருக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம தெய்வம் எல்லாம் செய்திருக்காங்க. நான் ஒரு வியாபாரி, நல்ல வியாபாரம், இந்த தத்தேரியா போய் கலாங்கிறதா
திருடிட்டு வந்து பிள்ளைகளை வளர்க்குறதா? நாமளும் நல்ல சம்பாதனை பண்ணி அதுகளை வருமானம் பார்த்து பிள்ளைகளையும் வளர்த்துறது, நாமளும் இருக்கிறது. இப்போ ரொம்ப பொருத்தமா தெரியுது. நமக்கு ஒன்றும் இதில் சேர்றதுனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாம நல்லா அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இப்போ நான் என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறேன், ஊருக்கு போயிட்டு சரி வான்னு சொல்லி நான் வந்து மார்கழி மாதம் அடுத்து தைப்பொங்கலுக்கு அந்த நாள் வரப்போகுது. தைப்பொங்கலுக்கு அந்த திரும்பவும் ஆலயத்தில் அச்சடிப்பாங்க, அதைத்தான் கொடுத்து இந்த வேதியில இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம். நமக்கு திருவிழாவில் வச்சு 5 திருவிழா நடக்குது. அதுல அந்த தெய்வம் பிறந்த நாள் அவதார திருநாள் இல்லையா, அது மார்கழி கடைசி 29ஆம் தேதி. தைப்பொங்கல் அடுத்து நம்ம வைக்கிறோம், அவதார திருநாள் கொண்டாடுவோம், தைப்பொங்கல் வைப்போம். அதனால ரொம்ப விசேஷமா இருக்கும், கட்டாயம் வரையாது அப்படின்னு கேட்டார். நான் வாரேன் அப்படின்னு திரும்பத்தையும் கையில வாங்கிக்கிட்டு நான் சாலையை விட்டு வெளியேறேன். வெளியேறி போனா எப்படி தெரியுது, என்னமோ என் உடல் பூராவும் காத்தா ஆகி நான் பறக்கிறாப்புல இருக்கு, நடக்கிற மாதிரி தெரியல. அப்படி என் உடல் எல்லாம் ஒரு வேர்த்து ஒரு ஆவி போல அப்படியே. என்ன நினைவு, இவ்வளவு பக்கத்துல இருந்தும் கூட, நம்ம போற வார பாதையில் இருந்தும் கூட இதை பத்தி ஒருவரும் சொல்லாம். சரி இன்னைக்கு வந்தாச்சுல, நாம் எப்படி போயிட்டு சாலையை சேர்ந்துருவோம் அப்படின்னு வீட்டுல என்ன சொல்லுவோம், அது பயம் இருக்குல்ல, கொஞ்சாதி என்ன சொல்லுவோம் வியாபாரம். ஆனா நாம தெய்வீகத்தை தெரிஞ்சுக்கிடணும், இந்த மெய்வழியத்தை பற்றாய் நாம் கும்பரை சேர்ந்துடணுங்கிற வலுவான எண்ணம் வந்துருச்சு. அப்ப வீட்டுக்கு போய் விருதுநகர் போய் சேர்ற போது பொழுதாயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொரு மற்றெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறது, நல்ல மழை பெய்யுது, ஏகமா எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு. மழை பெய்தாக்கா மயிர் கட்டாயிருக்குங்க, அதனால இருட்டு. இந்த பாதையில பெரிய பாதை, பஜார் பாதையில வந்தாக்கா அகலமான வீதி வந்திருக்கலாம், ஆனா சந்துக்குள்ள சீக்கிரம் வீடு போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி ஒரு சந்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பாதையில மழை பெஞ்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா காட்டுல விழாம விதைக்கிறதுக்கு ஏர் உழுகிறதுக்கு தோதான நேரம்னு அது ஒரு விவசாயத்துக்காக அந்த சந்துக்குள்ளுடைய அம்மாவாக இருட்டா 2 பேரும் மோதிக்கிட்டோம். அவனும் பயந்து வான்னு கத்துறான், நானும் வான்னு கத்துறேன். அப்புறம் பார்த்தாக்க பக்கத்து வீட்டு ஆளுகளை கதவை திறந்து நடக்க முன்குணம்னு நீ போயா நான் போயா. இப்படி வந்தாக்கா அந்த மழை பெஞ்சி கூதல் அடிக்குது, யாரோ ஒரு பிச்சைக்காரி எங்க வீட்டு வாசல்ல ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருந்திருக்கா. நான் வந்து பார்த்த உடனே வா அவளை வச்சா போகணும், கத்து 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 கதவை தட்டுனேன். வசந்தா வசந்தான்னு இந்த வாரேன்னு சத்தம் கொடுத்துட்டு வந்தேன். அங்கிருந்து வந்த உடனே என்ன இந்த ராத்திரி இப்படி வரீங்க இந்த மழையோட, என்னமோ எனக்கு நேராக போய் வேலை முடிச்சு வர ஆரம்பிச்சு. அவன்கிட்ட சொல்லுவோமா சொல்ல வேண்டாமான்னு இப்படியே நினைப்பு அப்படித்தானே இருக்கணும். அவன் என்ன சொல்லி குருவிட மாட்டேன்ட்டா, நாம சொல்லி சபையில சேர்ந்துட்டு போற சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு எண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து தள்ளித்தான் புறப்படணும், இருந்தாலும் இந்த திருவிழாவை கணக்கு பண்ணி கடையில சொல்றவட்டையெல்லாம் சொல்லி போட்டு நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி, இங்க திருவிழாவுக்கு ஒரு 3 நாள் இருக்கணும், கடை வேலையும் பார்க்கணும். சாதாரண 2 நாள் 3 நாள் போறதுலேயே 5 நாள் 6 நாள் சொல்லி போட்டு நான் வரேன். வந்து தெய்வத்திட்ட விண்ணப்ப வாரம் பூர்த்தி பண்ணி எழுதி சேர்த்து மெம்பரா சேர்ந்தாச்சு. மெம்பரா சேர்ந்து வந்து போயிட்டு இருக்கிற போது ஒவ்வொரு செயலும் காதுல கேட்க கேட்க எப்படி இருக்குன்னா, ஆஹா இப்படியா விவரிச்சவதான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைவுக்கு நல்லா எல்லாம் பார்க்கறதில்ல. அவதாரத்தை நாள் பார்க்குறேன், பொங்கல் வைக்கிறத பார்க்குறேன், எல்லாம் பார்த்துட்டு அப்போ நாமளும் நம்ம வீட்டில் கூட்டியாந்து நாமளும் இங்கே வந்து பொங்க வைக்கணும் அப்படின்னு இப்படி நான் வந்து மெய்வழிச்சாலையில் சேர்ந்துட்டேன். ஆனால் வீட்டில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிற கவலை எனக்குள்ள ரொம்ப பெரிய தாகமாக இருந்தது. எவ்வளவுதான் இருந்தாலும் தான் மட்டும் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடாது, மனைவி மக்களுக்கு இது வாய்க்கணும். 2 பொம்பளை பிள்ளைய 2 பையங்க 4 குழந்தைகளும் அவ்வளோமா வந்துடணும் அப்படின்னு சொல்லி தலப்பா கட்டிக்கிட்டு வீட்டுல போறதுன்னா பெரிய பயம். அந்த காலத்துல மனிதனுக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், இந்த சிரசுக்கு ஒரு நல்ல பாகையாக அலங்காரமாக கட்டிக்கணும் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் தலப்பா கட்டிக்கிறதுனாக்கா ஏன்
ஊர்ல அவ்வளவு பேரும் அம்மனமா தெரிறேன், நாம மட்டும் வேட்டிக்கிட்ட அசிங்கமா இருக்குல்ல, அத மாதிரி அவ்வளவு பேரும் வெறுந்தலையா தெரிற போது நாம தலையில சுத்துறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்போ என்ன ஆனாலும் சரி காஷாயம் வேணும்னு தெய்வத்திட்ட கேட்கிறேன். நான் காஷாயம் வாங்கிக்கலாம். அப்ப முத சட்டம் கொண்டாடுறாங்க, யார் காஷாயம் பெற்றார்களோ அவர் காஷாய தலைப்பாக தலைக்கு கட்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. அப்போ பக்கத்துல உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. உங்க ஊர்ல காரியத்துல போயிட்டாக்கா கேவலமா நினைப்பாங்கடா, வேண்டாம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. இல்ல நான் கட்டிக்கிட்டு இருப்பேன், தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். சரிதான்னு சொல்லி இருப்பேன்னு சொல்லாங்கடா, சரி கொடுங்கடா காஷாயம் சொல்லி காஷாயம் வாங்கிட்டு தலைப்பா உடனே எங்க ஜோடி கடை இங்க இருந்தது, அவன் வாங்கி தலைப்பாயை கட்டிக்கிட்டு ஜாம் பண்ண. எங்க வரைக்கும் தைரியம் இருக்கு அப்படின்னாக்கா கீழக்குறிச்சி வரை போற வரைக்கும் தைரியமா தலைப்பா தலையில இருக்கு. அதை விட்டு அன்னவாசல் போயாச்சு, புதுக்கோட்டை போயாச்சு. புதுக்கோட்டைனாக்கா எங்க விருதுநகர் ஆளுகள்லாம் நெடுங்க வரும், போனா பாத்துருவானேன்னு சொல்லி மெல்ல மெதுவா எடுத்து பைக்குள்ள சொல்லி. ஆக முதத்தடவை அதுக்கு மேல என்னால கெட்டுறது. எப்பேர் குத்த ஆண்மை இருந்தால் இந்த மெய்மணிக்கு ராய்க்கு நினையார் வரைக்கும் பார்த்தோம். ஆத்மநேய மெய்யொழுக்க ஓர் நிலைப்பாடுடைய வல்லமைச்சி மறிவுற்று இலகு பேராலும் ஆண்மை இருக்குத்தான் இந்த மெய். நான் மகா சோதாத்தனமா தலைப்பா தலையில சுத்திக்கிட்டு போறது கூட தைரியம் இல்லாத கதியில இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தலைப்பா இறங்குமா, நீங்க எப்படி ஆக்கி வைத்திருக்கிறாரு அந்த கதையை கேட்டா வேடிக்கையா இருக்கு. அதை சொல்லணும்னு இன்னைக்கு இந்த எடுப்பை எடுத்தது. சரி, அடுத்த தடவை வந்து தலைப்பா கட்டிட்டு புதுக்கோட்டையில கட்டிக்கிட்டு இருந்துட்டேன். புதுக்கோட்டை வரை தைரியம் வந்துருச்சு. மதுரைக்கு போனதா இல்லையோ, மதுரையில நிறைய தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னு வெந்நீர் கேட்பானு சொல்லி மதுரையில் வந்து ஆக மதுரையில போய் அதுக்கு மேல கடந்து விருதுநகர் போறது. விருதுநகர் வரைக்கும் போனேன். விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல வீட்டுக்கு போறது தைரியம் இல்லை, தலைப்பா எடுத்துக்கணும். வீட்டுல போய் தலைப்பா நிக்கிறேன். அதுக்கடுத்த தடவை கதவை தட்டுறேன், இந்த வாரேன்னு சொல்லி கதவை திறக்க வரா. கதவை திறக்கிற போது தலைப்பா இருந்தது. அவர் கதவை திறந்து பாக்குறதுக்கு இவ்வளவு தலைப்பா விட்டு வச்சுட்டேன். அவ்வளவு தைரியம், அவ்வளவு ஆண்மை. அதுக்கப்பால என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி நான் தலைப்பாயோட கதவை தட்டு. இது என்னன்னா தலைக்கு அலங்காரமா கிரீடம். அப்படியா, வைவாடம் பயமாத்தே இருக்கு. அதெல்லாம் சரி, அதெல்லாம் வீட்டுக்குள்ள கிடைக்குங்க, வெளியே போதெல்லாம் கட்டக்கூடாது, பயமாத்தானே இருக்கும். அது என்னன்னு அவளை கேட்பாங்க, இது என்ன உங்க சாமியார போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பயம் இருக்குன்னு அதெல்லாம் அப்படி இப்படி ஆகி எல்லாம் ஆச்சுது. அதுக்கு பிறகு ஒரு நாள் உபதேசம் ஆச்சுது. அந்த உபதேசம் ஆன உடனே தெய்வத்தினுடைய அருளால அந்த தனியான ஒரு துணிவு, அந்த தனி துணிவு இதன் பேர்ல வந்துச்சு. வந்து பஜார்ல முதல் தலைப்பா கட்டிட்டு போறேன். ஒவ்வொருவரும் பார்க்கணும்னா முதல்ல நான் பயந்துகிட்டு இருந்தது. முதல்ல பார்த்தோன்னு நல்ல கிரீடம் அலங்காரமா இருக்கு. தலைக்கு வெறுந்தலையா இருக்கிறதுக்கு தலையில் தலைப்பா இருந்து அலங்காரமா தானே இருக்கு, நல்ல தானே இருக்கு. அது கொஞ்சம் தெம்பா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அடுத்தாலும் பார்த்தேன், என்னையாது அப்படின்னா, இல்லையா உடம்பெல்லாம் இது ஏதோ போட்டுக்கணும், தலைக்கு சிரசு அலங்காரம் இருக்குதானே. சரி, அதை சரி எல்லாம் ஆச்சுது. ஆமா எல்லாம் ஆச்சுது. ஆண்ட வந்து மதுரைக்கு வர்றாங்க. அவங்க வர்றாங்க உடனே சாலைக்கு வர பயப்படுறாவா. மதுரைக்கு கூட்டு போலாம்ல, மதுரை பக்கத்துல மதுரையில அவங்க சொந்தக்காரங்க. அதுலயும் வைஸ் பிரசிடண்டா இருக்கிறது எனக்கு சின்ன மாமனார் வேணும். எங்க மாமனார் சகலனாக்க சின்ன மாமனார் தானே, தங்கச்சியை கட்டிருக்கு. அந்த வகையில மதுரைக்கு தானே, அங்க சித்தி வீட்டுக்கு போகலாம், சித்தப்பா வீட்டுக்கு போகலாம், நீ வாரியா, ஆண்டவங்க வர்றாங்க பார்க்கலாம்னு சொல்லி. அதே மாதிரி தெய்வம் வந்து அங்க மதுரையில அரசாட்சியானந்தர் அங்க இருக்காரு. அவர் அப்போ அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கோன்னு தரிசனிக்காக கூட்டி போறோம். போய் தாம்பாளத்துல இப்ப பழகியாச்சுல, தாம்பாளத்துல பழம் கொடுப்பவரெல்லாம் எடுத்துக்கிட்டு தெய்வத்து முன்னால வந்து கொண்டு சமர்ப்பின்னு அவளை அனுப்புறேன். அவளை போய் கீழே வச்சுட்டு பேசாட்டப்படியே என்ன ஒரு பெரியவங்க, தெய்வம்னு தெரியாட்டாலும் தெய்வம் வயோதிகம், அந்த தோற்றம் பார்த்த உடனே ஒரு பெரியோர்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா, வணங்க வேண்டாமா. நான் கோபமா பார்த்து இப்படி என்ன நிக்கிறிய அப்படின்னு, திண்டாமடி நிக்கிறிய,
தெய்வம் அப்படி என்ன பார்த்தது. அதை போல ஒரு 10 பங்கு கோபமா முறைச்சு பார்த்தேன். என்னடா அவளுக்கு தெரியுமா யாரு குறைச்சு பார்க்கறது அப்படின்னு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப அன்போட ஆசனத்தில் இருந்து அப்படி குனிஞ்சு ஒரு பழத்தை பிச்சு கைது என்ன வச்சு கொடுத்தாவளோ தெரியல. அதோட போனவாங்க அதுக்கு அடுத்த நான் சாலைக்கு வர்றேன் அப்படின்ட்டா. அப்புறம் சாலைக்கு வந்தாக்கா அங்க தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல தைப்பொங்கலோட தான் இந்த பிச்சாண்டல் திருக்கோலம் நாம படிக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அப்ப எல்லா திருவிழாவும் ஒன்னா இருந்த நேரம் பரீஷா விபூதி பிரசாதம் கொடுத்துருவாங்க இல்லையா, அது கொடுத்துருவா அவங்க வாங்க ஆளோட ஆள் அவளும் கையை நீட்டினான். யார் மெம்பரை சேராது காஷாயம் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்க முடியும் அப்படின்னு போயிட்டாங்க. கொடுக்கலேங்கையும் கவலை வந்துருச்சு. ஆஹா நாம எப்படியும் சேர்ந்து காஷாயம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவளும் மெம்பராக சேர்ந்தா காஷாயம் வாங்கினா. தொடர்ந்து வந்தோம். வர்றதுதான் ஊருக்கு போறவன் போறபோது எப்படியும் திருமாளிகையில போய் உத்தரவு வாங்கிட்டு போற பழக்கம் ஒரு நினைக்கிறது. 2 பேரும் போவோம். போனாக்கா அவன் நினைக்கிறா ஐயோ பிள்ளைகளுக்கு படிப்பு இருவேன், வியாபாரத்துக்கு போக மாட்டானே, தொழிலெல்லாம் கெட்டு போவேன் அப்படின்னு அவ கவலைப்படுறான். நான் எப்படியாவது அத்து புடிங்கிட்டு சாலைக்கே வந்துடணும்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே இழுவையா இருக்கு. அவ வந்து அழுகிறது. நான் ஏன்டா 2 பேரும் கூடயே வாரியே கூடயே போறீங்க, என்ன கவலை, எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு தேத்துறாங்க. அதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் கொஞ்சம் கூட ஆகி ஒரு நாள் பெரிய கார்த்திகை திருவிழாவுக்கு எல்லா தீப திருவிழாவுக்காக எல்லாரும் வர்றோம். வர்றப்போ நாங்கள் அங்கிருந்தே விட்டோம். சரி என்னமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையில ரொக்கமா வீடு தோட்டம் என்னென்ன இருக்கோ அப்படி வித்து பணமா எடுத்துக்கிட்டு நம்ம சாலையிலே போய் குடியா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி மனம் தேடி 2 பேரும் பேசி முடிச்சு சாலைக்கு வர்றோம். பொங்கல் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க மகிழ்ச்சி பொங்கல். இந்த பொங்கல் உலகத்தில என்ன பொங்கல், சக்கரை பொங்கல், நெய் பொங்கல், இப்படித்தான் பச்சரிசி பொங்கல், இப்படிலாம் பொங்கல் வைப்பாங்க. நாம பொங்கலோ பொங்கல் பொங்கல் வைக்கிறது எது அப்படின்னு கேட்டாக்கா மகிழ்ச்சி பொங்கல். 2 இருக்கு. ஒண்ணு மகிழ்ச்சி, இன்னொன்னு அவஸ்தை. மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம நினைவுக்குள்ள எல்லாருக்கும் என்ன நினைவு வருது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், குதூகலமா மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படித்தான் ஆசைப்படுறோம். ஆனா என்ன வருது, துக்கமும் துயரமும். ஏன் இது துக்க உலகம், இந்த உடல் துக்க உடல். துக்க உடல் எடுத்து துக்க உலகத்துல மகிழ்ச்சி எங்க போய் தேடுறது அப்படின்னு இருக்கிற போது மனிதனுடைய வாழ்க்கை இந்த தூலத்துல இருக்கிற வாழ்க்கை அல்ல. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எங்க இருக்குன்னா மரணத்துக்கு பிறகுதான் இருக்கு. மரணத்துக்கு பிறகா அப்படின்னா உலகத்துல எல்லாம் என்ன, செத்தான்னா செத்தாச்சு போயாச்சு அப்படின்ட்டு. ஆனா 2 விதமான சொல்லுக்கு நமக்கு தெரியும். பொதுவா வீட்டுல யாராவது தாத்தா ஒருத்தர் அடக்கமாயிட்டாரு, தாத்தா எங்கம்மா அப்படின்னு பிள்ளைய கேட்கணும். அங்க சாமிகிட்ட போயிட்டாரு. சாமி பொதுவா அது சாமிகிட்ட போயிருக்கா எங்க போயிருக்கு தெரியாது. சும்மா நாளும் பிள்ளைகளுக்கு சொல்றது. ஆனா யாருக்கும் என்னன்னா ஒரு ஆள் செத்து போச்சுன்னா கிட்ட போறது கூட பயமா இருக்கு. ஒரு செத்த பணத்துக்கிட்ட யாராவது போகிறதுனா பயப்படுவாங்க, பக்கத்துல உட்கார்றது கூட பயப்படுவாங்க. அவ படுத்திருந்தாருன்னா அந்த இடத்துல உட்கார்றது கூட பயப்படுவாங்க. அங்க யார் நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்படித்தான் குணம் அப்படின்னா யாருக்கு தான் பயம் இல்லை. எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம புலங்குறோம், நல்லா இருக்கோம். செத்தாச்சின்னு உடனே பேய் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும். அது என்னன்னா அது நிஜம்தான், பேயாத்தான் போறோம். இதெல்லாம் நாம இந்த வீழ்ச்சாலையில தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருவன் பேயாக போகிறான் அப்படின்ற வார்த்தை இருக்கு, இன்னொன்னு தெய்வத்திட்ட போயிட்டான். 2 வார்த்தை இருக்கு இல்லையா. யார் தெய்வத்திட்ட போகிறாங்க, யார் பேயா போறாங்க அப்படின்னாக்கா இது இந்த துக்க உலகத்துல வந்த பிறகு இதுல இருக்கிற மக்களை இதை மாற்றி நற்கதிக்கு ஆளாக்குறது என்றுதான் பெரியோர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனா அவங்க காலத்துல எப்படி சட்டங்கள் இருந்ததுன்னா முப்பொருள் தத்தம் செய்யணும். முப்பொருள் தத்தம் செய்யறதுனா என்ன, உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஆசானவர்களுக்கே தத்தம் செய்து அவங்க சொல்ற பாதையில அவர்களுக்கு தொண்டூழியம் செய்து இருந்தால்
இவனுடைய நடக்கையை பார்த்து அவங்க சரி இவன் நாம இவனுக்கு இதை சொல்லித்தரலாம், இவன் அதற்கு மேல் தொடர்ந்து நாம் நிலைப்பான் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கான நடக்கை இருந்தால் அவர்கள் நமக்கு அந்த அனுபாடிப்பார்கள், நாம் அந்த பாதையில நடக்கலாம். அதுக்காக 12 ஆண்டு காலம் அவர் ஆசானிடத்திலேயே இருக்கணும். நம்ம கூட பாட்டு வரும், பண்ணினேன் 12 பாய்ந்தங்கோடி நிலைக்கவும். நம்ம ஆத்திரத்தோட பாய்ந்து அங்கு ஓடி நிலைக்கிற எண்ணம் இருந்தால் நாம் இதில் நிலைக்கலாம். இப்போ இந்த மெய்யெல்லைக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள், நாம மட்டுமா வந்திருக்கிறோம்? எத்தனையோ பல்லாயிரம், பல ஊர், பல ஜாதி, நம்ம 69 ஜாதியை சேர்ந்த ஆண் பெண் மக்கள் பல்லாயிரம் பேர் இருந்தாலும் கூட எத்தனை பேர் இங்க நிலைக்க முடியுது? இது மூடி தனக்குத்தான் வேண்ட முடியும்னா இதற்கு வேண்டியது ஆர்வ சித்தம். அந்த ஆர்வம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவி சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு வரி வழக்கம் இருக்கு. அது என்ன சொல்றார்கள்? ஆத்மநேய மெய்யொழுக்க ஓர் நிலைப்பாடுடைய வல்லப இச்சை மலிவுற்று இலகு பேரார்வ ஆண்மையர். அவர்கள்தான் இதுல ஊனி நிலைத்து நிற்கின்றதற்கான அந்த தக்க ஆர்வம் உள்ளவர்கள். அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆத்மநேயம் அப்படிங்கிற வார்த்தை என்னமோ கேட்டாப்புல இருக்கு. அது என்ன என்றால், பரமாத்மா என்று ஒரு வல்லவ வஸ்து, வஸ்துவித்தாகிய இறைவன், அது பரமாத்மா. நாமல்னா ஜீவாத்மா. அவர்களால் படைக்கப்பெற்று இது இன்னது இன்னது என்று விளங்கி தெரிஞ்சு அவர்கள் அடைவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள். அப்போ பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, இதை அறிவிக்கிறதுக்கு தான் இந்த சமுதாய வாழ்க்கையில் உண்டாக்குது. இப்போ நம்மளை பெற்றதாக நம்முடைய தாயார், ஏன் அந்த தாய்க்கு தெரியுமா இருக்கும்? கருவறையில் சுமந்து சிறுமுறையில வளர்த்ததுனால தாய். அப்புறம் தகப்பன் அதை வித்து, அந்த தகப்பன் நம்மளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு தொழில் பழக்கி கொடுத்து செய்கிறார். அதற்கு மேல நமக்கு இன்னது இன்னது என்று விளக்கி தர்றதுக்கு குரு பெருமான் வர்றார்கள். தாய், தகப்பன், குரு. அப்போல என்ன சொல்றோம்? மாதா, பிதா, குரு, தெய்வம். அது என்ன தெய்வம் அப்படின்னா, தெய்வம் எல்லாவற்றையும் படைத்து காத்து இதை ரட்சிக்கின்ற ஒரு பெரிய வல்லவ பொருள், அந்த பரம்பொருள். அதை அடையிறதுக்கு நாம் ஜீவாத்மாக்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாலுமாகிய ஒருவர் வேணும். தாய் வேற, தகப்பன் வேற, குரு அவர்கள் வேற, தெய்வம் அது எங்க இருக்கோ. இப்படித்தான் உலகத்தில் எல்லாரும் இருக்கு. நமக்கு எப்படி வந்தாங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். நம்ம தெய்வம், நம்ம தெய்வம் தான் நம்மை இந்த மெய்வழியில பெற்றெடுக்கிறார்கள். இதில் வளர்த்து நமக்கு இந்த தொழிலை சொல்லித் தர்றார்கள். பிறகு குரு பெருமானாயிருக்கு உபதேசம் செய்கிறார்கள். பிறகு நாம் யாராக ஆக போகிறோம்? அவர்களோடு 2.5 காலத்தில் இருக்க போகிறோம். அந்த பாட்டில் சொல்றாங்கல்ல, உலகத்துல பூரா பொய் குறுக்கள் மாறா போனதுனால அரண்டிடும் மடத்தார் உபதேசம் அதழிம்பென கண்டு அதை அக்கினியில் இட்டெடுத்த பின். அதெல்லாம் பொய், சுத்த பொய், அபத்தம், அழிம்பழிம்பு, சுத்த பொய், அடித்து தள்ளு. அது நமக்கு ஒரு பயனும் ஆகாது. அந்த பாதையில போனவெல்லாம் கதி என்ன ஆனா, என்ன கதி ஆனான்னு அதை நாம் கவனிக்கிறது இல்லை. அவன் சொன்னான், இவன் சொன்னான் அந்த கோயிலுக்கு போறது, இவன் சொன்னான் இந்த தர்மத்தை செய்யறது, இவன் சொன்னான்னு சொல்லி ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னு கொடுக்கறது. இப்படி உலகத்துல தெய்வத்தை தேடுறதுக்கு இன்னதுதான் பாதை, நேரான பாதை என்று சொல்லி கொடுக்க ஆள் இல்லாத போது நமக்கு இதை இன்னது இன்னதென திட்டவட்டமாக அறிவிச்சு இந்த பாதையில நடந்தால் நாம் அந்த நற்கதி கிடையலாம். அப்போ அந்த ஆத்மநேயம், பரமாத்மாவே, அதாவது ஈசனே ஆசானாக இந்த பூமிக்கு வந்திருப்பார்கள் ஒரு குரு பெருமானாக. அப்படித்தான் நம்முடைய குரு பெருமானமே பிரம்மஸ்வரூபராய் இந்த உலகத்துக்கு நம்மை ரட்சிக்கிறதுக்காக வந்தார்கள். அவருடைய பாதார விந்தத்துல நாம சேரும். பாதார விந்தம் பாதார விந்தம் அப்படின்பா, அது என்னடா அப்படின்ட்டாக்கா, அது எது என்றால், பாதம்னா நடக்கிறதுக்கு இல்லையா, அவர்கள் எந்த பாதையில நடந்து அவர்கள் இதை பெற்றார்களோ, இப்போ ஈசனே தான் இந்த உலகத்துக்கு உருவெடுத்து வந்தார்கள். அவர்கள் நினைக்கிறாங்க, யாராருக்கெல்லாம் குரு பெருமான் என்று வந்தார்களே, நமக்குத்தான் இந்த ஒரு குரு பெருமான் இல்லையா அப்படின்னு தேடி தேடி அலைகிறார்கள்.
கடைசியில பாட்டையா வந்து நம்ம குரு பெருமானை நம்ம தெய்வத்தை ஆட்கொள்றாங்க இல்லையா? அதை போல யாரா இருந்தாலும் வழிகாட்டுகின்ற, இவனுக்கு நற்கதி அருளுகின்ற ஒரு குரு பெருமான் வேணும் என்கிறத முதல்ல எல்லாருக்கும் பழக்கி கொடுக்குறாங்க தெய்வம். அந்த குரு பெருமான் யாராக இருக்கணும்னா, நான் தான் குரு பெருமான் வந்ததில்லை, அவர்கள் ஒரு குரு பெருமானை அடைந்து அந்த பாதையில் அவர்கள் பழகி இருந்தால்தான் அந்த பாதையவே நமக்கு பழக்கி தர முடியும். அவர்கள் நடந்த பாதையிலேயே நாம் நடக்கிறதுனால பாதம் பாதார விந்தம், அவர்கள் எப்படி அந்த பாதையில நடந்து அதை பெற்றார்களோ அதே போல நாமும் ஒரு மெய்குரு குருவானை அடைந்தோம். அவர்கள் யாருன்னா ஈசனே, ஆமனு ஈசனே வந்து இப்ப நமக்கெல்லாம் அருளமுதம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மெய்விச்சாரி இது வேற எங்கேயும் இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்துல இவ்வளவு 700 கோடி வேலை ஆயுத ஜனத்தொகை, இவ்வளவு கூட்டத்துக்கு இடையில நாம ஒருவர் தான் நிஜமான மெய்யை பெற்று இந்த மெய்வழி பாதையில் நாம் நடக்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த பாதையில நாம் நடக்கிறதுக்கு இது என்ன என்றால், நாம 6 இலிஞ்சாவது 100 இலிஞ்சாவது அப்படி இருக்க நாம் அந்த பருவமெல்லாம் தாண்டி நமக்கு விளங்குகின்ற ஒரு அறிவு பருவத்துக்கு வந்துட்டோம். இது தேடியபடி நமக்கு வாய்ச்சி கொண்டது. அதனால சொல்றது மெய் வாய்த்தது நம்முடைய மேன்மை குலத்தோருக்கு. இது எத்தனை பேர் நீ கோயில முட்டிக்கிட்டு கிடக்காங்க. காசி சென்றும் கடல் கங்கை ஆடியும் பூஷிப்பார் மெய்ப்பொருளை அறிந்திலர். மெய்ப்பொருள் அறியாதபடி கோயில் கோயிலா மணி அடிச்சு அங்க வந்து தான தர்மம் பண்ணி அந்த கோயிலுக்கு இத்தனையோ சொத்துக்களை எழுதி வச்சு எவ்வளவோ தெரியுனா, ஆனால் அவனுக்கு அந்த நற்கதி கிடைச்சதான்னா கதி இல்லை. நற்கதி என்பது யார் கையில இருக்குமோ அவர்களிடத்துலதான் நாம் அந்த வரம் பெற முடியுமே தவிர மற்றதெல்லாம் ஏமாற்று வித்தியா போச்சு. இப்படித்தான் உலகம் பூரா போய்கொண்டிருக்கு. எப்படியோ நாம் வந்து இதில் சேர்ந்து கொண்டோம். இங்க என்ன ஆக்கினார்கள், மனிதன் பார்க்கறதுக்கு எத்தனையோ ஜாதி, வேற வேற மதம், வேற வேற வேதம். நீ கையில ஒரு குரானை பிடிச்சுக்கிட்டு போய் நான்லாம் முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பைபிளை தூக்கி போய் நாங்களாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறார். நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பகவத்கீதை புஸ்தகம் தேவார திருவாரத்தை படிச்சுக்கிட்டு அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த வேதமாக இருந்தாலும், யார் எந்த காலத்துல மனிதனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் சொன்னது இந்த ஒரே ஒரு பாதை தான். அது என்ன என்றால், இந்த தூரம் அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான பாதை. மனிதனுக்குள்ள ஒரு வைரமணி தேகம் இருக்கு. அது எது என்றால் அதுதான் அழியாத, மாறாத, என்றென்றும் இருக்கிற தேகம். அப்போ அந்த ஆத்மநேயம் என்பது, ஆத்மநேயம் என்றால் மெய்யொழுக்கம். மெய்யொழுக்கம் அப்படின்னு சொல்றது வேற்று மாற்று தெய்வங்களை எல்லாம் விட்டு போட்டு இது ஒன்றே தெய்வம், நமக்கு நேர்வாதை காட்டி நமக்கு அந்த நற்கதி அருளுகின்ற தெய்வம் இது ஒண்ணுதான் என்று வந்தால் அதுதான் ஆத்மநேயத்தால் ஏற்படுகின்ற மெய்யொழுக்கம். மெய்யொழுக்கத்துல நாம் என்ன பழகிக்கிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எப்படி எப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எதை அனுஷ்டித்து வந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கி வந்தாலும் சரி, அதையெல்லாம் மூட்டை கட்டி அதனால் ஒரு பயனும் இல்லை. நிஜ பலன், அந்த நித்திய பலனை அளக்க வல்ல தெய்வம் இதுதான் என்று வந்துட்டா அந்த ஒழுக்கத்துக்கு பேர் மெய்யொழுக்கம்னு பேர். மற்ற எந்த ஒன்றும் அது வரட்டும், அந்த சாமியில வர்றது வரட்டும், இந்த சாமியில வர்றது வரட்டும்னா அது கடைசியில் எங்க கொண்டு சேர்க்கும்? கடைசியில் இதுவும் போயிரு. ஒரு முட்டை ஒரு தாயினுடைய செட்டைக்கு உள்ள அடக்கமா இருந்தால் 21 நாள் உள்ள இருந்து குச்சி வந்தது. அது சரியா இல்லாதபடி ஒதுங்கி ஒதுங்கி சரியா தாயினுடைய அந்த உஷ்ணம் அது படலைன்னா அந்த முட்டை கூமுட்டையா போடும். நாம் பார்த்துருக்கோம். அதை போல நாம் இதிலேயே மூணி இந்த மெய் தெய்வமே நமக்கு கதி என்று இல்லாதபடி போறவர்களுக்கெல்லாம் தாறுமாறாகி எப்படி எப்படியோ வாழ்க்கை சிதைஞ்சு போகும். அதனால நாம் இந்த மெய்யொழுக்கத்துக்குள்ள கட்டாயம் ஆக வேண்டும். அப்பத்தான் அந்த ஆத்மநேயத்தினால் ஏற்படுகிற பலன் மெய்யொழுக்கம். இந்த மெய்யொழுக்கம் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆத்மநேய மெய்யொழுக்க ஓர் நிலைப்பாடு. ஓர் நிலைப்பாடுன்னா இந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் நமக்கு பலன் இல்லை. அதனாலெல்லாம் நாம் நிச்சயமாக அதை அடைய முடியாதுங்கிறது திட்டவட்டமா நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதனால ஆத்மநேயத்தால் மெய்யொழுக்கம் வந்துச்சு. இந்த மெய்யொழுக்கத்தால் ஓர் நிலைப்பாடு இருந்தது. அதற்கு பிறகுதான் நமக்கு அந்த வல்லமை இருக்கும். ஆத்மநேயம், மெய்யொழுக்கம், ஓர் நிலைப்பாடுடைய வல்லபம்.
அந்த வல்லபம் என்ன? வல்லப இச்சை. எது இச்சைனா? ஒரு விருப்பம். எதன் பேர்ல விருப்பம் என்றால் நம்முடைய தெய்வமே கதி, அவர்கள் பாதையே நமக்கு நேரான பாதை என்று அந்த வல்லப இச்சை. அதுவும் பத்தாது. ஏன்னா கடைசியில் எவன் கையில சிக்கிறால் என்ன ஆகும்? எக்கோடி காலத்துக்கும் கீழாத நரக வேதனை வந்துடுமே என்று அந்த வல்லப இச்சை மலிவுற்று இலகு. மலிவுற்றுன்னா என்ன அர்த்தம்? இதை தவிர வேறு கதி இல்லை என்ற மாறாத ஆணியாய் ஊனி நிற்கின்ற மலிவுற்று இலகு. ஆர்வம்னு சொல்லல, பேரார்வம். பேரார்வத்துக்கு வந்தால் அப்பதான் ஆண்மை பெறணும். அதனால இங்கு பெண்களா இருந்தாலும் அவர்களும் ஆண்களே என்று சொல்றோம். ஒவ்வொரு இடத்திலும் ஆணிடத்திலும் பெண்மை, பெண்மை இடத்திலே ஆண்மை, ரெண்டு இருக்கு. இதை சேர்த்துத்தான் இறைவன் படைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மெய் வாய்க்கும். மெய் வாய்த்தது அப்படின்னா இப்ப நான் இன்னைக்கு திடீர்னு இப்படி பார்த்து இது அறிஞ்சில்லை. எத்தனையோ பிறவிகள்ல நம்மளை நகர்த்தி நகர்த்தி கொண்டு வர்றாங்க. அந்த முன் விளைவினுடைய விளைவு பலன் தான் இன்னைக்கு நாம் இந்த மெய்வழிச்சாலையில இனி கதியில்லை என்னும் இந்த யுகத்துவ சாலையில தெய்வத்தை வணங்குகின்றவர்களாக நாம் இதை ஊனி நிற்கிறோம் என்கிறது அவரவர்களும் நினைச்சு பார்த்தா. ஒவ்வொருவரும் இன்னைக்கு வேற எந்தெந்த ஜாதியிலிருந்து எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படியோ வந்தாலும் கூட நாம் எல்லோரும் அந்த தெய்வ நோக்கோடு இருந்ததால் தான் இன்றைக்கு நாம் இன்னைக்கு 69 ஜாதி மக்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இதனுடைய முடிவு என்ன என்றால் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். உலகத்தில் எத்தனை கோடி எத்தனை விதமாக இருந்தாலும் அவர் உள்ள இருக்கிற உயிர் தோற்றத்துல பார்க்கிறதுக்கு எல்லாம் வேறு வேறாக இருந்தால், ஆண் பெண்ணாக வேறு இதா இருந்தாலும் நமக்குள்ளாக இருக்கிற உயிர் ஒரே உயிர். அது அவர்கள் நம் தெய்வம் தான். மெய்வழி சாலையாண்டவர்கள் தான் நமக்குள்ளே குடியிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய எண்ணத்துல அவர்கள் சொல்லி வச்ச பாடல்களை, அவர்கள் சொல்லி வைத்திருக்கிற வாக்கியங்களை படிச்சு படிச்சு இந்த குழவி எப்படி உருவாகுதோ, குழவி எப்படி கூட்டுக்குள்ள ஒரு புழு, பச்சை புழுவைத்தானே கொண்டாந்து அந்த குழவி அடைக்குது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? தன் ரீங்காரம், அந்த கொட்டும் கொடுக்கு அதை வச்சு அடிக்கிற போது பயம் உண்டாகுது அந்த புழுவுக்கு. அதை போல நமக்கு மரண பயத்தை தான் கொண்டு வந்தாங்க. மரணம் அப்படின்னு சொல்றது உலகத்தில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சாவு, எல்லாம் சாவு, செத்தா பிறகு ஒண்ணும் இல்லை அப்படின்ற உலகத்துல இல்லை. மரணம் என்று சொல்கிறது மாரணம். ரணம்னா தெரியல, ரணம்னா புண்ணு, காயம். அப்படி போல இது மேல தோல் போர்த்தி இருக்கிற தவிர இந்த தோல் விரிச்சாச்சுன்னா உள்ள என்ன இருக்கு? ரணம். அவ்வளவு புன்தேகம். இது தேகம் அல்ல, நமக்கு பொன் தேகம். அந்த பொன்னேனி வீசும் புகழ் உடம்பு செய்கை சொல்ல அது சொல்லு கடங்காது, சுருதி இடம் கொண்டாது. இப்படியாகி அந்த நித்திய வாழ்வுக்கு வந்த மனிதன் தான் இந்த தோலந்தான், இந்த உடம்புதான் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தாக்கா அது எதுவாக இருக்கும்? மனைவி, மக்களோட சொந்த பந்தம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று உலகம் பூரா அப்படியே வாழ்ந்து போய்கொண்டிருக்கு. அதிலிருந்து நாம் மாறி இந்த நித்திய வாழ்க்கைக்கு வரணும். சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கிற இது நேரம். இதோ கானகத்தில் அச்சம் பயமற்ற எல்லை உண்டாகி இருக்கிறது என்று அடி பேரிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போல இன்னைக்கு நாம் எந்த எல்லையில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்மை ஆட்கொள்ள வந்த அந்த பிரம்மம் இல்லையா, அந்த பிரம்மஸ்வரூபர் நமக்காகவே இந்த ஊரை உண்டாக்கி இனி கதி இல்லை என்ற உலக மக்களுக்கு யுகத்தவச்சாலை என்று ஒரு தவ வாழ்க்கையாக அமைத்து தந்து நம்ம எல்லாரும் நற்கதிக்கு ஆளாகிறதுக்காக தெய்வம். இப்படி இந்த மெய் வாழ்க்கையானது எனக்கு வாய்ச்சது எப்படின்னா, முதல்ல தெய்வத்தை 1964 வருஷம் அந்த சந்திப்புல துவங்கி 1967 குடும்பத்தோட 4 குழந்தைகளோட வந்து நான் இங்க குடியேறி சாலவாசியாக வாழ்ந்து இன்னைக்கு 1900 எல்லாம் தாண்டி 2011 முடிஞ்சு முடிகிற நேரம் வந்தாச்சு. இப்ப எனக்கு வயசு 81 ஆனாலும் இந்த வாழ்க்கையானது நமக்கு வாய்த்தது. நிஜமா இது என்னுடைய பாடு இல்லை, என்னுடைய முயற்சியே ஒன்றும் இல்லை. தெய்வம் பார்த்து போட்ட பிச்சை. அவர் வந்த வாழ்க்கை இன்னைக்கு மெய் வாழ்க்கையில வாழும்படியாகவும் வந்து கேட்கிறவர்களுக்கு இந்த மெய்யை பற்றி பேசுகிறதற்கு எனக்கு வாக்கும் தந்து எல்லாரிடத்திலையும்
இதை நீ அறிவிக்கிறதற்காகவே உனக்கு நாக்கு தந்தேன், உனக்கு வாக்கு தந்தேன் என்று வரமும் தந்தார்கள். அதை நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்று கூறி என்னுடைய உரை தொடரும்.